மறுபுறம், நாங்கள் எங்கள் பெரும்பாலான வேலை நாட்களை செலவழித்த மற்றொரு உலகம், மற்றொரு சூழல் இருந்தது. அது இங்கிலாந்து அல்ல, ஆனால் அதை நெருங்கிய ஒன்று. நாங்கள் இந்தியர்கள் என்பதால், தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளி தேர்வுகள் போன்ற உதவித்தொகை தேர்வுகளுக்கு நாங்கள் உட்கார முடியாது என்று எங்களிடம் கூறப்பட்டது. இருப்பினும் எங்கள் ஆண்டுத் தேர்வுகளில் எங்களில் பலர் வகுப்பில் முதலிடம் பெற்றோம். ஆங்கிலோ இந்திய சிறுவர்கள் தன்னார்வலர் படையில் சேர்ந்து துப்பாக்கியை தோளில் சுமக்க முடியும், ஆனால் நாங்கள் முடியாது. இது போன்ற சிறிய சம்பவங்கள், நாங்கள் ஒரே நிறுவனத்தில் சேர்ந்திருந்தாலும், இந்தியர்களாக நாங்கள் ஒரு தனி வர்க்கம் என்ற உண்மையை எங்கள் கண்களுக்கு திறக்கத் தொடங்கின. பின்னர் ஆங்கிலேய மற்றும் இந்திய சிறுவர்களுக்கு இடையே அவ்வப்போது சண்டைகள் ஏற்படும். இது ஒரு குத்துச்சண்டை போட்டியில் முடியும், இதில் அனுதாபங்கள் இன அடிப்படையில் அணிதிரட்டப்படும். எங்களுடன் படிக்கும் ஒரு மிக உயர்ந்த இந்திய அதிகாரியின் மகன் தனது வீட்டில் இந்தியர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் இடையே போட்டிகளை ஏற்பாடு செய்வார், மேலும் எங்களில் நன்றாக விளையாடக்கூடியவர்கள் இரு தரப்பிலும் சேருவார்கள். நாங்கள் இந்திய சிறுவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்ளும்போது, நாங்கள் பைப்பிளால் சலிப்படைந்துவிட்டோம் என்றும், உலகில் எந்த காரணத்திற்காகவும் எங்கள் மதத்தை மாற்ற மாட்டோம் என்றும் கூறுவோம் என்பது எனக்கு நினைவிருக்கிறது. பின்னர் கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் புதிய விதிமுறைகள் வந்தன. மெட்ரிகுலேஷன், இடைநிலை மற்றும் பட்டப் படிப்பு தேர்வுகளுக்கு பெங்காலியை கட்டாய பாடமாக்கியது மற்றும் மெட்ரிகுலேஷன் பாடத்திட்டத்தில் பிற மாற்றங்களை அறிமுகப்படுத்தியது. பள்ளியின் பாடத்திட்டம் எங்களுக்கு பொருந்தாது என்பதையும், மற்ற சிறுவர்களைப் போலல்லாமல், மெட்ரிகுலேஷன் தேர்வுக்கு தயாராவதற்கு நாங்கள் ஒரு இந்திய பள்ளியில் சேர்ந்தவுடன் பெங்காலி மற்றும் சமஸ்கிருத படிப்பை மீண்டும் தொடங்க வேண்டும் என்பதையும் நாங்கள் விரைவில் உணர்ந்தோம். கடைசியாக, ஆனால் குறைந்தது அல்ல, எங்கள் பள்ளியை விட்டு வெளியேறி மெட்ரிகுலேஷன், இடைநிலை மற்றும் பட்டப் படிப்பு தேர்வுகளுக்கு தயாராகி வரும் எனது மூத்த சகோதரர்களின் செல்வாக்கு இருந்தது. அவர்கள் தங்களைச் சுற்றியுள்ள ஒரு வித்தியாசமான உலகத்தைப் பற்றி வீட்டில் எங்களிடம் பேசினார்கள். நான் சில வருடங்கள் அங்கு இருந்த பிறகு எனது பள்ளிச் சூழலுக்கு எதிராக நான் கிளர்ச்சி செய்தேன் என்று மேலே உள்ளவற்றிலிருந்து முடிவுக்கு வருவது தவறாகும். நான் 7 ஆண்டுகள் அங்கிருந்தேன். 1902 முதல் 1908 வரை என் சுற்றுப்புறங்களில் முழுமையாக திருப்தியடைந்தேன். மேலே குறிப்பிட்டுள்ள தொந்தரவு செய்யும் காரணிகள் எங்கள் வாழ்க்கையின் சீரான ஓட்டத்தை பாதிக்காத கடந்து போகும் சம்பவங்களாகும்.